மாவட்டம் பாலக்கரை ரவுண்டானா அருகே பேருந்து நிலையம் செல்லும் சாலையில் அரிசி கடை நடத்தி வருபவர் நூர் முகமது. இவரது கடைக்கு பின்புறம் உள்ள குடியிருப்பில் தாவேகா கட்சி பிரமுகரும் வழக்கறிஞருமான அபிநயா என்பவர் வசித்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று அபிநயாவின் மகளுக்கு 2வது பிறந்த நாள். அதை கொண்டாடும் விதமாகவும் அன்னதானம் போடுவதற்காகவும் நூர் முகமதுவின் கடையை மறைத்தவாறு பேனர் மற்றும் ஷாமியானா பந்தல் போடப்பட்டதாக கூறப்படுகிறது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ராஜ்குமார் மற்றும் தாவேகா தலைமை நிலைய செயலாளர் ராஜசேகர் ஆகியோரின் புகைப்படங்கள் அடங்கிய பேனர்கள் காவல்துறை அனுமதியின்றி போக்குவரத்து மிகுந்த சாலையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பேனரும் ஷாமியானா பந்தலும் தனது கடையை மறைத்ததால் வாடிக்கையாளர்களுக்கு இடையூறு ஏற்பட்டு தனது வியாபாரம் பாதிக்கப்படும் என கருதிய நூர் முகமது பேனரையும் ஷாமியானா பந்தலையும் கடையை மறைக்காதவாறு அமைத்துக் கொள்ளுமாறு கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனால் இருதரப்புக்கும் இடையே வாய் தகராறு முற்றிய நிலையில் தாவேகா கட்சியின் பிரமுகரான வழக்கறிஞர் அபிநயா தனது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் 20க்கும் மேற்பட்ட நபர்களுடன் கட்டை, கற்கள், செருப்பு கொண்டு தாக்கி நூர் முகமது அரிசி கடையை நொறுக்கி பொருட்களை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. அதேபோல் நூர் முகமதுவும் கடையில் வேலை செய்தவர்கள் மற்றும் தன்னுடைய ஆதரவாளர்களோடு தாவேகா பிரமுகர் அபிநயா மற்றும் அவரது கணவர், தாயார் மீது தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படுகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் இருதரப்பையும்